ரம்யா, அங்க பாருடி, ஒருத்தன் உன்னையே பார்த்துட்டு இருக்கான். தெரியும்டி, அவன் இன்னைக்கு நேத்தா பாக்குறான். ஒரு மாசமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். அப்புறம் ஏன் அவனை அலைய விடுற? பிடிச்சிருந்தா ஓகே சொல்ல வேண்டியதானே? சேச்சே, எனக்கு பிடிச்சவன் இவன் இல்ல, நம்ம கிளாஸ்மேட் அபிஷேக். அபிஷேக்கா? அவனே டெய்லி நம்ம காலேஜ் பஸ்ல வந்துட்டு போயிட்டு இருக்கான். அவனை லவ் பண்ற பதிலா இவனை லவ் பண்ணலாம்ல. இவனை பாரு, பைக் வச்சிருக்கான். இவனை லவ் பண்ணாவ ஜாலியா டெய்லி பைக்ல போயிட்டு வரலாம்ல. பொடி லூசு, வெறும் பைக் வச்சிருந்தா மட்டும் போதுமா? வேற? அபிஷேக் யார் தெரியுமா? அவன் வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அதுவும் செல்ல பிள்ளை. அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஓ, பைக் என்ன, அவன் நினைச்சா காரு. அது மட்டும் இல்ல, நான் ஏன் இவனை லவ் பண்றேன்னு தெரியுமா? அபிஷேக்கு +2 படிக்கும் போதே லவ் பண்றேன்னு சொல்லி 5 பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு இருந்தானா. நம்மளை பற்றி பெருமையா பேசுறாளோ? இவ்வளவு தெரிஞ்சு இவனை போய் லவ் பண்ற? சின்சியரா லவ் பண்றவனை லவ் பண்ணா அது பிரச்சனைல தான் முடியும். இவனை மாதிரி டைம் பாஸ்க்கு லவ் பண்றவனை லவ் பண்ணா அந்த 5 பொண்ணுங்களை நானும் ஒருத்தியா ஈஸியா கட் பண்ணிட்டு போயிடுவேன். அவனும் வேற பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். எனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, இன்னைக்கு எப்படியும் ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ஏய், பாத்தியா, நேத்து வரைக்கும் காலேஜ் பஸ்ல நம்மளோட வந்தவங்க இன்னைக்கு பாரு லவ் பண்ணிட்டு ஜாலியா பைக்ல போறாங்க. அப்போ பைக் இருந்தா இவளை கரெக்ட் பண்ணிடலாம். வெல்கம் சார். வாங்க சார். வணக்கம். சார், என்ன வண்டி பார்க்குறீங்க? தம்பி சார், விலை கம்மியாக நல்ல மைலேஜ் வர மாதிரி பைக் இருந்தால் காட்டுங்க. எனக்கு இந்த பைக் தான் வேணும். நல்லா இருக்கே. இந்த வண்டி மைலேஜ் என்ன கொடுக்கும்? இது 30 கிலோமீட்டர் கொடுக்கும். ஆனால் 160 ஸ்பீடில் போகலாம் சார். ஓ, விலை என்ன இருக்கும்? 1 லேக் சார். டேய், புதுசாக சிட்டியில் வண்டி ஓட்ட போகிறேன். இன்னும் 2 வருஷம் போகட்டும், அப்புறம் இந்த பைக்கே வாங்கி தரேன். பைக்னா அந்த பைக் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா பைக்கே வேணாம், விடுங்க, நான் கிளம்புறேன். டேய் இல்லைடா, ஏன் கோவப்படுற? ராஜா, அப்பாட்ட காசு இல்லையா? வேட்ரா, இவர் எப்பவுமே இப்படிதான் பஞ்ச பாட்டையா பாடிட்டு இருப்பாரு. நீ கவலைப்படாத, நான் உங்க மாமா கிட்ட சொல்லி நல்ல பெரிய நல்ல காரை வாங்கி தரேன். எனக்கு கார்லாம் வேணாமா, இந்த பைக் வாங்கி கொடுக்க சொல்ல, எனக்கு அது போதும். வாங்கி கொடுக்குறது விட்டுட்டு என்னமோ பேசிட்டு. ஏய், இப்போ என்ன, இந்த பைக் தானே வேணும்? எஸ். என் வருமானத்தை தகுந்த மாதிரி வாங்கி தரலான்னு பார்த்தேன், நீ கேட்கல. பரவாயில்ல, எவ்வளவோ பண்ணிட்டேன், இதை பண்ண மாட்டேன்னா என்ன? எடுத்துக்கப்பா. அம்மா, போய்ட்றேம்மா. டேய், புக்ஸ் விட்டடா, இந்தா. பாத்து போ. டைமில் எங்கே போகிறான்? ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட புக் கொடுக்க போறானா. ஓ சாந்தி, ஆஃபீஸ் விஷயமா வெளியூர் போகிறேன். என் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி வை. அம்மா, காலேஜுக்கு டைம் ஆச்சுமா. இப்போ மட்டும் உனக்கு காது கேட்காதே. அம்மா. என்னங்க? தம்பி காலேஜுக்கு போறான், செலவுக்கு காசு கொடுத்து அனுப்புங்க. எங்கே அடித்தா எங்கே வரும்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு பர்த்டே வேற, ஏதோ பார்த்து செய்வேன்னு நினைக்கிறேன். எங்கெங்கெல்லாம் தேடுறது? கலவாணி புள்ள பர்ஸை இங்கே வச்சிருக்கா. அமௌண்ட்டு நிறையா தான் இருக்கு. பார்த்து செலவு பண்ணு. இவர் திருந்தவே மாட்டார். என்னங்க இது, பிறந்த நாள் அதுவுமா 500 ரூபாய் தான் கொடுக்குறீங்க? பெட்ரோல் செலவு கூட ஆகாது, கொடுங்க அத. ஏய், ஓவரா செல்லம் கொடுக்குற. இந்தா, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இரு. தேங்க்யூ மம்மி. வரேன். தங்கச்சி, எப்படிமா இருக்க? வாண்ணே. மாப்ள, வாங்க மாமா. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. இந்தா உனக்கு ஒரு gift. விவோ ஃபோன்.
சரிம்மா இதை வச்சுக்கோ, நான் சாயந்தரம் வந்து பாக்குறேன். மாமா அவசரமா வெளில போறேன், நான் போயிட்டு வந்துறேன். இங்கே இருங்க, சரி, ஓகேவா? போயிட்டு வா மாப்ள. போயிடுறேம்மா. பார்த்து போயிட்டு வாடா. வாண்ணே உட்காரு. சரிம்மா. நான் இப்போ வந்துடுறேன். ஓகேம்மா. தூண்டில்காரன் வந்துட்டான், இன்னைக்கு நமக்கு சோறு இருக்காது. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் தங்கச்சி ஒரு சின்ன கையெழுத்து ஒன்று போடணும். ஆமா, என்னண்ணே நீ கேட்ட எனக்கு நான் இல்லைன்னு இருக்கேன். எல்லாத்துலயும் ஒவ்வொன்று கையெழுத்து போடுமா. எப்பயும் தூண்டில்லாம் போடுவான், இன்னைக்கு வலையே வீசுறான். சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்பா அம்மாவை கேட்டேன்னு சொல்லுண்ணே. சொல்றேம்மா, போயிட்டு வரேன். சரிண்ணே, பார்த்து போயிட்டு வாண்ணே. ஆ ஆ. ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து உன் பணக்கார அபிஷேக்கு நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு பணம் இல்லைன்னு செயினை விற்கிற அளவுக்கு போயிருக்கான். நாளைக்கு என்னத்தை வைக்க போறானோ. காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சு, இவனை எப்படி கழட்டி விடலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த செயின் மேட்ரு ஒன்று போதும். டே அபி, இங்க வா. கழுத்துல இருந்த செயின் எங்கப்பா? தொலைஞ்சு போச்சு. என்னது, தொலைஞ்சு போச்சா? ஏண்டா என்னமோ பென்சில் பேனா காண போன மாதிரி சொல்ற? டேய், 5 பவுன் தங்க சங்கிலிடா அது. என்ன என்ன இப்போ? அதான் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றான்ல. சும்மா புள்ளைய புடிச்சு கத்திக்கிட்டு என்னமோ நீங்க காசு போட்டு செயினை வாங்கி கொடுத்த மாதிரி. டேய், நீ கவலைப்படாதடா, நான் மாமா கிட்ட சொல்லி 10 பவுன்ல செயின் வாங்கி போட சொல்றேன், சரியா? வாங்கி போட சொல்லு. இப்படியே வாங்கி கொடுத்து அவன் வாழ்க்கை கெடுத்து குட்டிச்சவராக்கு. குட்டிச்சவராக்குறேனா? நான் குட்டிச்சவராக்குறேனா? சும்மா படுத்து புள்ளைய பத்த மாத்திரம் போதாது, வசதியா வாழவும் வைக்கணும். ஏய், புள்ளைக்கு மட்டும் நீ பேச்சு பேசிட்டு இருக்க? ஒண்ணு வச்சன்னா அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? விட்றா. வா. ஹலோ மாமா. என்ன மாப்ள, திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க? செலவுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது மாமா. அப்பாவோட பிரச்சனை, இப்போ பெட்ரோல் கூட காசு இல்லை மாமா. மாமா மேடம், இது புது டிசைன் பாருங்க, நல்லா இருக்கும். ஹலோ, நான் ஏஎன் ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸ் பேசுகிறேன். இது உங்கள் வீட்டுக்காரரோட நம்பர் தானே? ஆமா, நீங்க யாரு? இந்த நம்பர்ல எப்படி? அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். ஆக்சிடென்ட்? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்க. சொல்லுமா. டேய், எங்கடா இருக்க? அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாண்டா. சொல்லுமா. மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு. உன் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அவர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, காசு தேவைப்படுதுன்னு. அப்படியாமா? இப்ப பெங்களூர்ல நான் முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேம்மா.
நம்ம பிள்ளைங்களுக்காக பணத்தை சேர்த்து வச்ச நாம பாசத்தை கற்றுக் கொடுக்க மறந்துட்டோமா? இந்தாங்க. அந்த 4ஆம் நம்பர் பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆக போறாரு. அதுக்கு அந்த பில். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம், மிஸ்டர் கண்ணன் அவர் ஐசியூ வார்டில் இருக்காரு. நீங்க அவரோட வைஃப். இப்போதைக்கு நீங்க இருக்கிற பேமெண்ட் கட்டுங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டினா போதும். இந்தாங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க மேடம், நர்ஸ் வருவாங்க. சொல்லுமா. அப்பா, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. அண்ணனுக்கு கால் பண்ணப்பா. அண்ணன் பெங்களூர்ல மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லி போனை வச்சிருச்சுப்பா. எனக்கு இப்போ கொஞ்சம் காசு தேவைப்படுதுப்பா. உங்க அண்ணன் பெங்களூர்ல இல்லம்மா, இங்கதான் இருக்கு. என்னால இப்போ உனக்கு பணம் கொடுக்க முடியாதும்மா. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவேன்னு தான் ரொம்ப நாளா நான் மறைச்சு வச்சிருந்தேன். நல்லவன் மாதிரி நடிச்சு இருக்கிற சொத்தையெல்லாம் அவன் பேருக்கு மாத்திக்கிட்டாம்மா. உனக்கு சேர வேண்டிய சொத்தை கூட அவன் டிராமா பண்ணி அவன் பேர்லயே மாத்திட்டாம்மா. இப்ப நானும் அம்மாவும் சொந்த வீட்லயே ஒரு அநாத பணமா தாம்மா இருக்கோம். இந்த விஷயம் வெளியே தெரியாது, மனசுக்குள்ளேயே போட்டு புழுகி செத்துக்கிட்டு இருக்கோம். அம்மா, என்னம்மா அப்பாவுக்கு என்னாச்சு? ஐசியூல இருக்காரா? அம்மா இருங்க, நான் பக்கத்தில் போயிட்டு வரேன். டேய், நான் முத்து பேசுகிறேன்டா. அப்பா செலவு காசு இல்லைனாரு, என் கையில் இருந்தால் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நான் அவசரமாக வேலைக்கு கிளம்பிட்டேன். எங்கடா வந்துட்டு இருக்க? சொல்லுங்க முத்து. கண்ணன்ட்ட பேசணும், ஃபோனை கொடுங்க அவன்கிட்ட. அது இல்ல முத்து. ஓ, அவர் பேச மாட்டாரோ? உன்னை விட்டு பேச வரேன். பெத்த தாய் வலிக்கு விழுந்துட்டாங்க, இன்னொரு வரைக்கும் கிளம்பல. இவெல்லாம் ஒரு பிள்ளையா? பணக்கார திமிராங்க அப்பன்ட்டே காட்டுறானா? இன்னைக்கு நீங்கள் சென்னையில் வாழ்றீங்களே வாழ்க்கை, அது யார் கொடுத்தது? உன் புருஷனை படிக்க வச்ச ஆளாக்கி உன் பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு சொத்தெல்லாம் விற்று இன்னைக்கு ரோட்டில் அம்போன்னு நிற்கிறாங்க. மற்றவ மாதிரி கண்ணை இருக்க மாட்டான்னு நினச்சேன், கடைசியில் இவனும் எல்லாரும் மாதிரி ஆயிட்டானே. கல்யாணம் பண்ணா கொண்டாடி சொந்தங்களே பார்க்குறாங்க, பெத்த தாய் தப்பனை விட்டுறாங்க. என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்க, ஒரு வாரத்தோட பேசாமல் இருக்கீங்க? முத்து, அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. என்னது ஆக்சிடென்ட்டா? ஆமாம், அதனால தான் அவரால் வர முடியல. அவருக்கு அடிப்பட்ட விஷயம் அத்தை மாமாக்கு தெரிய வேண்டாம். நாங்கள் வர வரலும் நீங்கள் அத்தை மாமாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவருக்கு சரியானதும் நானே அவரை கூட்டு வந்துடுறேன். சரிங்க. சார்கிட்ட ரொம்ப பேச்சு கொடுக்காதீங்க. அப்பா வாங்க. ஏய், ஏன் அழுகுற? நான் இருக்க வரைக்கும் நீ அழுகவே கூடாது. சார், நீங்க பேலன்ஸ் செட்டில் பண்ண பில். சரி.
பேலன்ஸ் பணத்தை யாரா கட்டினா? நான் தாம்மா கட்டினேன். பைக்கை வித்துட்டேன். ஏய், நீ ஆசைப்பட்டு வாங்கினியப்பா? உங்களை விட பைக் எனக்கு முக்கியம் இல்லைப்பா. மிஸ்டர் கண்ணன், நவ் இட்ஸ் ஆல் ரைட். ஓவர் டென்ஷனால உங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. மேடம், இவர் டென்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இனிமே இது கண்டினியூ ஆனால் உங்கள் உயிருக்கே ஆபத்தாகும். பி கேர்ஃபுல். டாக்டர், எஸ், ட்ராவல் பண்ணலாமா? நோ நோ, இன்னும் 2-3 நாளைக்கு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ட்ராவல் பற்றி யோசிக்கணும். எங்கே இருக்கீங்க? சார் நான் தான். ஓ, ஆர்டர் சார். நீ அபிஷேக் தானே? ஆமாம். உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? ஒன்று எனக்கு தெரியும்ப்பா. நீ லவ் பண்ணி சுற்றிட்டு இருந்தே ரம்யான்னு ஒரு பொண்ணு. ஆமாம். அவள் ஸ்கூல் படிக்கும்போது என்ன லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருந்தா. நான் லவ் பண்ணும்போது அவள் 10th, நான் +2. நான் ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டேன். அவள் +2 முடிக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அவள் காலேஜ் ஜாயின் பண்ண அப்புறம் ஏதேதோ காரணம் சொல்லி என்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காலேஜ் வந்து பார்த்தப்போ தான் தெரிஞ்சது என்னோட பணக்காரன் நீ நினச்சி என்னை கழட்டி விட்டான்னு. அப்போ முடிவு பண்ணேன் அந்த கன்றாவிலாம் வேணான்ட்டு. வைராக்கியமாக படித்து நல்ல கம்பெனியில் இப்போ நல்ல உத்தியோகத்தில் இருக்கேன். அது சரி, நீ எப்படி இங்கே? என் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இந்த வேலை. இந்த வேலையும் ஈஸியாக கிடைக்கல. ஃப்ரெண்டோட அண்ணன் 2 நாள் ஊருக்கு போனதுனால அந்த கேப்பை ஃபில் பண்ணோன்னு சொன்னாங்க. அதான். மதுரையில் ஒரு வேக்கன்சி இருக்குது, போறியா? கண்டிப்பாக. சொல்லுங்கள், நான் எப்போ போகணும்? இந்தாப்பா. எதுக்குப்பா இவ்வளோ பணம்? ஃபஸ்ட் டைம் தனியாக வெளியூருக்கு போகிறேன், அவசரத்துக்கு தேவைப்படும். வச்சுக்கோடா. எனக்கு இவ்வளோ வேணாம்ப்பா, இந்தாங்க. வச்சுக்கோப்பா. வச்சுக்கோங்க, எனக்கு இது போதும். அபி, பஸ்ல ஏறினோடனே கால் பண்ணோம், போய் சேர்ந்த உடனே கால் பண்ணோம், சரியா? சரிம்மா. பத்திரமா போயிட்டு வா. போய்ட்டுறேம்மா. போய்ட்டுறேன்ப்பா. பார்த்துப்பா. ஹலோ அபிஷேக். ஒரு நிமிஷம் இருப்பா. சொல்லுப்பா. போய் சேர்ந்துட்டியாப்பா? போய் சேர்ந்துட்டேன். நீ கேட்ட பஸ் வந்துருச்சு, அங்க இறங்கி பக்கத்துல தான் கம்பெனி. ஆட்டோ அப்பா, வண்டி வந்துருச்சு, நான் இன்டர்வியூ முடிச்சோன்னு கால் பண்றேன்ப்பா. சரிப்பா.